திமுகவிற்கு இதுவே இறுதி தேர்தல் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்ற என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வந்ததும் இயற்கையே சூரியனை மறைத்துவிட்டதாக கூறினார். 4.5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் மக்களுக்கு கிடைத்தது வேதனையும் துன்பமும் மட்டுமே எனவும் தெரிவித்தார். ஒரு குடும்பம் வாழ 8 கோடி மக்களை சுரண்டுவதா என கேள்வி எழுப்பிய இபிஎஸ், பெரும்பான்மை பலத்துடன் 210 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றார். திமுகவிற்கு இதுவே இறுதி தேர்தல் என கூறிய எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள திட்டங்கள் என்டிஏ கூட்டணி ஆட்சியில் நிறைவேற்றப்படும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். எந்த காலத்துக்கும் எந்த பதவிக்கும் திரு கருணாநிதி குடும்பம் வர முடியாது. வர முடியுமா? இந்த தேர்தல் தான் திமுகவுக்கு இறுதி தேர்தல். தீய சக்தி திமுகவை வீழ்த்துவோம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் கண்ட கனவை நிறைவேற்றுவோம். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சக்தியால் பாரத பிரதமர் நமக்கு துணை நிற்கின்றார். இன்றைக்கு நம்முடைய இயக்கம் வலிமையான இயக்கம். நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி, வலிமையான கூட்டணி. தேர்தல் என்ற போரில் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் இரவுகள் வாராமல் தேனீக்களை போல, எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு தேர்தல் போரிலே எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி கொடி நாட்டுவோம். செய்வீர்களா? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாரிசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், ஊழல் நிறைந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல். இந்த தேர்தல் நம்முடைய வெற்றிக்கு மக்கள் துணை இருக்கின்றார்கள். நம்முடைய கூட்டணி இந்த தேர்தலிலே 210 இடங்களிலே வெல்லும். பெரும்பான்மையான இடங்களிலே வெல்லும். அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும்.